அனைவருக்கும் வணக்கம். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து போகுமே, ஜென்மமும் மரணமும் இன்றித் தீருமே, இம்மையே ராமா எனும் இரண்டெழுத்தினாள். மிதிலை காண்டத்தில் ராமபிரானும் சீதா பிராட்டியும் ஒருவரை ஒருவர் கண்டு காதல் கொள்ளுதல். அதையே கம்பர் இன்றைய சினிமாவை மிஞ்சிய காதல் கதையாக அப்போதே கம்பராமாயணத்தில் வடித்துள்ளார். ராமர், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர் மூவரும் மிதிலை நகருக்குள் வருகின்றனர். இதை கம்பர் அழகாக மையறு மலரை நீங்கி யான்செய் தவத்தால் வந்து செய்யவள் இருந்தாள். திருமகனே ராமா, திருமகளைப் போன்று சீதை வந்து பிறந்துள்ளார். விரைந்து வந்து அவளை கரம்பிடிப்பாயாக என்று கம்பர் கூறுகிறார். சீதை என்ன அப்பேற்பட்ட பேரழகியா என்று கம்பர் கேட்கிறார். அதற்கான பதிலை அவரே கூறுகிறார். ஆம், சீதை அப்பேற்பட்ட பேரழகிதான். மன்மதன் தூரிகையை எடுத்தான், அமுதத்தை கலந்தான், அதில் சீதையை ஓவியமாக வரைய எண்ணினான். ஆனால் அவரால் அவ்வளவு எளிதாக சீதையின் அழகை ஓவியமாக தீட்ட முடியவில்லை. இமையா நாட்டம் என்று சீதையின் அழகை கம்பர் வர்ணிக்கிறார். இமையா நாட்டம் அப்படி என்றால் என்ன? மனிதர்கள் மட்டுமல்லாது தேவலோகத்தில் உள்ள அனைவரும் சீதையின் அழகை பார்க்க 2 கண்கள் போதவில்லை என்று புலம்புகின்றனராம். ஆம், 100 கோடி மின்னல்களுக்கு நடுவே மின்னல் அரசியாக சீதை வந்து நிற்கிறாள். கன்னி மாடத்திலே சீதை தன் தோழிகளோடும் அன்னப்பறவைகளோடும் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போது கீழே ராமர், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர் மூவரும் செல்கையிலே திடீரென ஒரு கணம் பார்த்த அந்த பார்வையிலே கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றோடொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் மேலோங்கிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இருவரும் முன்பின் பார்த்து கொண்டனரா? இல்லையே, இப்போதுதானே பார்த்து கொள்கின்றனர். ஆனால் வைகுண்டத்தில் இருவரும் திருமகளாக ராமரும் திருமகளாக சீதா பிராட்டியும் இணை பிரியாது வாழ்ந்து வந்தவர்கள் அல்லவா? அந்த ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு அவர்களை ஒரு கணம் ஒருவரின் கண் விழிகளோடு மற்றொருவரின் கண் விழிகளும் ஒன்றை ஒன்று பதியச் செய்தன. பிறகு இருவரும் இயல்பு நிலைக்கு திரும்பினர். சீதையின் நிலை என்ன? கண் வழியாக சென்ற அந்த காதல் உடம்பு முழுவதும் பரவிற்று. தோழிகளும் என்னதான் வைத்தியம் செய்தாலும் சீதையின் அந்த காதல் நோயை அதிலிருந்து சீதையை மீட்டு கொண்டு வர முடியவில்லை. ராமரோ, நான் பார்த்த பெண் முழு முகமதி போலும் மொழி பொருந்தியவளாக உள்ளாளே, அவளின் கழுத்தை நாம் பார்க்கவில்லை. அவர் கழுத்தில் மங்கள நான் இருந்ததா இல்லையா? நாம் அடுத்தவரின் மனைவியை பார்ப்பது குற்றம் அல்லவா? ஆனாலும் என் மனம் சொல்கிறது, இவள் எனக்கானவள் தான். ஏனென்றால் அவரால் எங்கு நோக்கினும் எந்த பொருளை பார்த்தாலும் அது சீதையாகவே தெரிகிறது. அன்று இரவு பொழுவதும் இருவரும் உறங்காமல் பொழுதை கழித்தனர். மறுநாள் சபைக்கு வந்தனர். ராமர் வந்தார். கடைக்கன் பார்வையாலே விஸ்வாமித்திரர் சிவதனுசை தூக்கச் சொன்னார். ராமரும் சிவதனுசை தூக்கச் சென்று வில்லை எடுத்தார், வளைத்தார், ஒடித்தார். உடனே அங்கிருந்த தோழிகள் அனைவரும் போய் சீதையிடம் சொன்னார். சீதை வந்தாள். ராமர் சீதையை பார்த்தார். நாம் பார்த்த பெண் இவளாகத்தான் இருக்க வேண்டும், இவள் எனக்கானவள் தான் என்று நினைத்த பிறகுதான், சீதையை பார்த்த பிறகுதான் ராமரின் உடல் முழுவதும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. சீதை அவ்வளவு பெரிய சபையிலே நாம் ராமரை பார்ப்பது அழகல்ல என்று குனிந்த தலை நிமிராமல் நின்றாள். அதன் பிறகு சீதை தன் வளையலை சரி செய்யும் பொருட்டு தன் கடைக்கன் பார்வையாலேயே ராமரை நோக்கினான். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றனர். இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. நன்றி.